அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளவோ பரிகாரங்களும் செஞ்சிட்டோம், என்னென்னவோ நாங்கள் கடவுளை வழிபட்டுட்டோம். ஆனால் சில விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு நடக்கவே இல்லை. அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி தரக்கூடிய தேவதை நாள் 555 மேஜிக் டே. ஏதாவது ஒரு தேவதை நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமாக நாளைக்கு வரக்கூடிய 555 அந்த மேஜிக் 555 அப்படிங்கிற அந்த தேவதை எண்ணானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு மிராக்களை ஏற்படுத்துங்க. அதுவும் 5 நாளில் நமக்கு அந்த நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி தரக்கூடிய அற்புதமான பிரபஞ்சத்துடைய வசிய நாள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 555 போர்ட்டலில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் நடத்தி தருவதற்கு பிரபஞ்சமே நமக்கு அந்த கதகை திறந்து வச்சு ரெடியாக இருக்குங்க. நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கேட்டாலே போதும். இந்த ஒரு பதிவானது எல்லாருடைய கண்களுமே படுறது கிடையாது. பிரபஞ்சம் நமக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்களால மட்டும்தான் சில பதிவுகளே கண்ணில் படும், நம்மளால் செய்யவே முடியும். ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்களாக இருக்கட்டும், நம்ம நிறைய தொடர்ந்து ஏஞ்சல் எண்கள் இந்த பதிவுகள் ஒவ்வொரு மாதம் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது 1111 இருக்கட்டும், 333, 4444 இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதமுமே நம்ம இந்த ஏஞ்சல் எண்களுடைய நம்பர்களை நம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சில எண்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரியில் போகிறப்போ ஒரு டோக்கன் நம்பராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு க்யூவில் நிற்போம் அந்த இதாக இருக்கும், பில்லோட நம்பராக இருக்கும். இப்படி ரிப்பீட்டடான ஒரு எண்கள் நம்முடைய கண்கள் இப்படி பட்டுக்கிட்டே இருக்குன்னா நமக்கு இந்த யூனிவர்ஸ் சம் மெசேஜ் சொல்லுது. நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுறாங்க, நம்ம கூட பக்கபலமாக இருக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நம்ம நல்லபடியாக நம்ம நடத்தி கூட வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அர்த்தங்கள் தாங்க இதற்கு. இது எல்லாருடைய கண்களும் இது மாதிரி நம்பர்கள் படுமானா அப்படி கிடையாது. பிரபஞ்சம் யாருக்கு துணையாக நிற்குதோ அவங்களுடைய கண்களில் மட்டும்தான் இது மாதிரி எண்கள் படும். மற்றவங்களாம் சில விஷயங்களை அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்குவாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு டே தான் நாளைக்கு அந்த 555 டே, 5/5/2026. இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய 5:55 டைம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மாலையில் வரக்கூடிய 5:55 PM எடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு அவசரத்தில் இல்லை டக்குன்னு டைமை நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க நாளைக்கு மாலையில் 5 மணிலேருந்து அந்த 5:59 அந்த 59 நிமிஷங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இன்பிட்வீனில் எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் இப்படி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த பதட்டத்தோட டென்ஷனோட இந்த ஒரு ப்ராசஸிங்கை நம்ம செய்யவே கூடாது. இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 5 பிரியாணி இலைகள், ஒரு கிழிசல் இல்லாமல் டேமேஜெல்லாம் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த 5 பிரியாணி இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்பயுமே பேலீஃப் அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதாவது 200% நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள ஒரு பரிகார மெத்தட்னால் இந்த பேலீஃப் மெத்தட் தான். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த விஷயங்கள் நம்ம கேட்டாலுமே சரி, அது கண்டிப்பாக நமக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் பிரியாணி இலைகள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கிச்சனில் நம்ம வச்சுருப்போம். அந்த இலைகளில் கிழிசல் இல்லாத நல்ல இலைகளாக பார்த்து 5 இலைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வாழ்க்கையில் நமக்கு நடக்கணுமோ, இப்போ நமக்காக இருக்கலாம், இல்லை நம்முடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம், கணவருக்காக இருக்கலாம், இல்லாட்டி வேறு யாருக்காச்சும் நம்ம ஒரு வேண்டிட்டு கூட நம்ம வைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு 5 முக்கியமான விஷயங்களை அந்த விஷயத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது. ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள், அது அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம அந்த கற்பனையிலே நம்ம நடந்து முடிஞ்சு ஒரு சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை இந்த பிரியாணி இலையில் எழுதணும்.
மேக்ஸிமம் வந்து பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூவில் எழுதலாம், ரெட்டில் எழுதலாம், இல்லாட்டி க்ரீன் கலர் ஸ்கெட்ச், அப்படி எந்த ஸ்கெட்சில் வேணாலும் நம்ம எழுதலாம். பொதுவாகவே இது மாதிரி பிரியாணி இலையில் நம்ம ஸ்கெட்சில் வச்சு இப்படி எழுதுகிறப்ப டக்குன்னு நம்ம கைப்பட்ட தெரியாமல் இப்படி அலைஞ்சிரும். அதை பற்றிலாம் நீங்கள் உரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி நம்ம அப்படியே நம்ம இந்த பிரியாணி இலையில் எழுதினா மட்டும் போதும். இப்படி ஒவ்வொரு பிரியாணி இலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள், அந்த 5 விஷயத்தை, ஏன்னா 555ங்கிறப்ப 5 விஷஸ், நமக்கு 5 ஆசைகள், உங்களுக்கு 5 கனவுகள் என்ன இருக்கணுமோ உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்தை நல்ல மனசு ஃபுல்லாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த பிரபஞ்சத்தை நம்பி நம்ம வந்து எழுதினாலே போதும். இப்படி எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ 5:55ன்னு சொல்லியிருக்கோம், அப்போ நம்ம வந்து உடனுக்குடனே வந்து எழுதுறதுக்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படி மேடம் இப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் மேடம். அதற்காக தான் சொன்னோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 5:55க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிக்கிறது அந்த 5:59க்குள்ளே முடிச்சிருங்க. இல்லாட்டி அந்த 5 மணிக்கு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ 5 மணிலேருந்து 5:59க்குள்ளேயாச்சும் நம்ம அந்த இதை ஃபுல் இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் முடிச்சிடணும். நல்லா விஷுவலைஸ் பண்ணி அந்த பிரியாணி இலைகளை அப்படி எழுதிட்டு உங்களுடைய கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு, இந்த விஷயங்கள் நான் கேட்குற விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு நிச்சயமாக நடத்தியே கொடுக்கும், கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் மனசில் வச்சுட்டு கையோட அந்த பிரியாணி இலையை ஒரு பெரிய ஒரு பவுல், இல்லாட்டி நம்ம பெரிய அகல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அகல் இல்லாட்டி ஒரு பெரிய கிண்ணம், அது மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிரியாணி இலைகளாக நம்ம அதை எரிக்கணும். ஒரு சின்ன கேண்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு அகல் விளக்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து காமிச்சு, ஆனால் பார்த்து நம்ம வந்து நெருப்பு பக்கத்தில் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்படி 5 பிரியாணி இலைகளையும் கம்ப்ளீட்டாக நம்ம எரிச்சதுக்கப்புறமேட்டு அதனுடைய சாம்பல்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டோட மொட்டை மாடி பால்கனியில் போய் நின்றுட்டு அப்படியே ஊதி விட்டுருங்க. பிரபஞ்சத்துக்கு நம்ம விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கன்வே ஆயிரும். நீங்கள் இப்படி எழுதக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோமோ அது நிச்சயமாக 5 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் போட்ட மாதிரி, நமக்கு எப்படி ஸ்விட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேஜிக், ஏதோ ஒரு மிராக்கிள் இந்த எண்களானது இந்த ஒரு பிரபஞ்சத்துடைய அந்த வசிய எண் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க பண்ணுறோமோ கண்டிப்பாக இம்மீடியட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா பிரியாணி இலைங்கிறதே நமக்கு இம்மீடியட் ரிசல்ட்டுக்கான ஒரு மெத்தட். அப்படிப்பட்ட பிரியாணி இலையில் அதுவும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கைமேல் நமக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த 5 விஷயத்தையும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் நீங்கள் எழுதி பிரியாணி இலை எரிங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி கார்டன்லாம் இல்லை, மொட்டை மாடி பால்கனிலாம் வச்சு ஊத முடியாது அப்படிங்கிறவங்க எரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை வந்து கிச்சனோட சிங்கில் விட்டுறலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு செடியில் அந்த மண்ணுக்கடையில் அதனுடைய சாம்பலை நீங்கள் போட்டலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஆனால் கண்டிப்பாக 200%, அதாவது இன்ஃபினிட்டி டைம்ஸ் நமக்கு இந்த ஒரு மெத்தடானது ஒர்க் அவுட் ஆகும். நம்பிக்கையோடு பிரபஞ்சத்தை நம்பி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நிச்சயமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பல மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ப்ராசஸிங் நம்ம பண்ணி பிரியாணி இலையெல்லாம் எரிச்சதுக்கு அப்புறமேட்டு 555 தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல மறக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுளுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது மாதிரி மெத்தடே செய்ய முடியும். அதனால் நன்றி சொல்ல நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்ய வந்து நீங்கள் மறக்காதீங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 555 தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.